12th பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் கவனமா கேளுங்க. உங்களுக்கான முக்கியமான அப்டேட் தான் இது. இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இந்த முடிச்ச கையோட TNEA உங்களுக்கு கட் ஆஃப் என்னவா இருக்கும்? மேம், பேப்பர் வேற கொஞ்சம் டிஃபிகல்ட்டா வந்துச்சே, கட் ஆஃப் எங்கேயாச்சும் குறையுமா அப்படிங்கிறத சயின்டிஃபிக்கா டீடைல்ட் அனாலிசிஸோட நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் முடிஞ்சதும் உங்களோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எந்தெந்த காலேஜ்லாம் பெஸ்ட் டாப் ரேங்கிங் காலேஜ், அந்த காலேஜஸ்ல சீட்டு வாங்கணும்னா உங்களுக்கு பிரான்ச் வைஸ் கட் ஆஃப் என்னவா இருக்கணும், அண்ட் மிக முக்கியமா உங்க கவுன்சிலிங் ப்ராசஸ்ல A to Z கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை எந்த ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாம கிளியரா சயின்ஸ் பேக்கா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ட்ரீம் காலேஜ்குள்ள உங்களை சேர்க்கறது தான் நம்ம வேலை. அண்ட் எஸ், கமெண்ட் செக்ஷன்ல உங்க ட்ரீம் காலேஜ் எதுங்கிறத மறக்காம சொல்லுங்க. எல்லாரும் இந்த காலேஜ்க்கு அதிகமா போகணும்னு நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல பார்க்கலாம். முதல்ல காம்படிஷன் சினேரியோவை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 8 lakh plus மாணவர்கள் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க. அதில் அரௌண்ட் 1.7 lakh plus ஸ்டூடெண்ட்ஸ் இந்த TNEA அப்ளிகேஷனை கொடுக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக காம்படிஷன் இருக்குது. அதுவும் டாப் காலேஜஸ்க்கு காம்படிஷன் கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபைனல் அட்மிஷன் எந்த காலேஜில் போகுதுங்கிறத உங்களோட பப்ளிக் எக்ஸாம் மார்க்கு தான் டிசைட் பண்ணும். சரி, இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? டோட்டல் கட் ஆஃப் இஸ் ஃபார் 200. அதில் 100 வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் 50-50 வகிக்கும். இப்போ நமக்கு இந்த வருஷம் வந்த கொஸ்டின் பேப்பரை பார்ப்போமே. கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃபாக இருந்துச்சு, ஃபிசிக்ஸு ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருந்துச்சு, மேக்ஸு ஒரு சில பேர் ரொம்ப ஈஸின்னு சொல்கிறீங்க, ஒரு சில பேர் டஃப்னு சொல்கிறீங்க. நம்ம ஒரு மாட்ரேட் லெவலுன்னு எடுத்துக்கலாமே. ஸோ மேக்ஸ் கொஞ்சம் மாட்ரேட்டாக வந்ததுனால மேக்ஸோட இம்பேக்ட் கண்டிப்பாக ஸ்டேட் ஆவரேஜை கொஞ்சம் கூட்டுற மாதிரி இருக்கும். அப்போ மேம், எங்கள் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளியராக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. டாப் ஸ்ட்ரீம்ஸ் பசங்க எப்போவுமே எடுக்கக்கூடிய ஸ்ட்ரீம்ஸ் என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, AAயும் DSம் தான். இது புதுசாக தான் சேர்ந்துருக்கு, பட் இப்போ நிறைய வரவேற்பு இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரீம்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கட் ஆஃப் குறைய போகிறது இல்லை. கட் ஆஃப் எப்படியும் 195+லேருந்து 198 தான் இருக்க போகுது, அதுவும் டாப் காலேஜஸில். இதுவே மற்ற பிரான்ச்சஸ்க்கு போனீங்கன்னா, கோர் பிரான்ச்சுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல கட் ஆஃப் குறையலாம். ஸோ நீங்கள் டாப் காலேஜஸ்க்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் அங்கே தேவைப்படும். இல்லை மேம், ஓரளவுக்கு டீசன்ட் காலேஜ்க்கு போகிறேன்னா பெருசாக இந்த விஷயம் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நான் என்ன பண்ணேன், லாஸ்ட்டு 3 இயர்ஸாக நம்மளோட TNEA கவுன்சிலிங் எப்படி நடந்துட்டு இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணேன். ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவும் அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கேட்டகரி வைஸ் பிரேக் டவுன் என்ன அப்படிங்கிறத, நீங்கள் ஜென்ரலாக இருந்தால் என்ன மார்க் எடுத்திருக்கணும், BC, MBC, SC, STயாக இருந்தால் என்ன மார்க் எடுத்திருக்கணும் டு கெட் இன் டு டாப் காலேஜஸ், அண்ட் டாப் 50 இன்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் லிஸ்ட்டு போட்டு ஒரு PDF-ஆக உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த PDF தான் TNEA அல்டிமேட் கட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட் PDF. இந்த PDF உங்களுக்கு வேணுமா? ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த வீடியோக்கு கீழே கொஞ்சம் போனீங்கன்னா நம்ம சேனல் பேர் இருக்கும், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கீழே போனீங்கன்னா இங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணுங்க, மோரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்களா, அதுதான் உங்கள் PDF லிங்க். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஜஸ்ட் மொபைல் நம்பர் கொடுத்து PDF டவுன்லோட் பண்ணிடுங்க. மேம், டிஸ்கிரிப்ஷன்லாம் யார் மேம் போய் பாப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பின் கமெண்ட்லையும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபைனலி TNEA வழி தான் நீங்கள் ஒரு நல்ல காலேஜுக்கு போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இது இல்லாமையும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொட்டி கிடக்குது. நீங்கள் QT எக்ஸாம் எழுதலாம், NEET எக்ஸாம் எழுதலாம், JEE எழுதலாம், ஏன் ஆர்மி டிஃபென்ஸுக்கெல்லாம் போகணுன்னா NDA கூட எழுதலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக இருக்குது. உங்கள்கிட்ட இன்னும் வயசு இருக்குக்கண்ணா, யூ கேன் சூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கோ டு யுவர் ட்ரீம் டெஸ்டினேஷன். ஸோ உங்கள் ட்ரீம் அண்ட் டெஸ்டினேஷன் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஒவ்வொருத்தங்க மெசேஜையும் பார்த்து கண்டிப்பாக வாசிப்பேன். அண்ட் யாரை நிறையா ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்ட்ரீம் ஆர் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜாபை பற்றி பேசியிருக்கீங்களோ அவங்களுக்கான டெடிக்கேட்டட் வீடியோ நான் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ கவலைப்படாதீங்க, உங்கள் கூட நான் இருக்கேன். உங்களை நல்ல வழியில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வழி நடத்துவோம். ஆல் த வெரி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. நன்றி, வணக்கம்.